ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி படத்தையுடைய மிகப்பெரிய ப்ளஸ்னா வந்து ஹைப் தான். ஆனால் வந்து எந்த ஒரு படத்துக்கும் சரி, பெரிய பெரிய ஹீரோக்கும் சரி, ஹைப் நம்ம கொடுத்துட்டோம்னா அதை நாம் வந்து பார்க்கும்போது ஹைப்போ நம்ம தேட்டருக்கு போவோம். ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது அதோட கம்மியாக தான் இருக்கும், ஆனால் அதிகமாக இருக்காது. ஏன்னா ஒரு டேரக்டர் வந்து அவர் எடுக்கிற எல்லா ஷார்ட்டும் சரி, ஸ்டோரியும் சரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணுவார். இது ஓகே, இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் பண்ணுவார். பட் இருந்தாலும் ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலை அது ஒழுங்காக போகவும் இருக்கலாம். ஆனால் அந்த சீன் அவருக்கு நல்லா கனெக்ட் ஆகிருக்கும், நல்லாவும் பிடிச்சிருக்கும், அங்கே இருக்கிற எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும். பட் அது மக்கள்கிட்ட போகும்போது மக்கள் வந்து எல்லா எப்படி சொல்கிறது, தனிப்பட்ட கருத்து இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேர் பிடிக்கும், ஒரு சில பேர் இந்த சீன் செட் ஆகும், ஒரு சில பேர் செட் ஆகுது. இப்போ லவ் ஃபெயிலியர் ஒரு சாங், ஒரு லவ் ஃபீலிங்ஸில் ஒரு சீன் வைக்கிறாங்கன்னா அது வந்து லவ் ஃபெயிலியர் இருக்காங்க அந்த பசங்களும் தான் கன் பண்ண முடியும், மற்றபடி யாராலையும் கன் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒரு சீனை வந்து நம்ம அந்த சீனுக்குள்ளே இருந்து பார்த்தா தான் நம்மளோட இந்த வலியும் பேனும் தெரியும். அதே மாதிரி தான் அவங்க நினச்சி எடுத்திருப்பாங்க. அது ஒரு சில படத்தில் வந்து அட்டா இருக்கலாம், சட்டம் ஆமா இருக்கலாம். ஏன்னா வந்து சூர்யா சாருடைய போன படம் கங்குவா ரொம்ப ஹைப் கொடுத்தாங்க. அவருடைய அந்த ஆடியோ லான்ச்லாம் பேசலாம் பார்த்தா படம் என்னமோ 1000 கோடி அடிச்சிடும், 2000 கோடி அடிச்சிடும் நம்ம எல்லாமே பேசியிருந்தோம். பட் இருந்தாலும் படம் ரொம்ப அட்டர் ஃபிளாப். அதான் நம்ம ஒரு டைப் கொடுத்து அந்த படத்தை கொஞ்சம் டவுன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம படத்துக்கு போயிடுமா? படத்தோடைய டியூரேஷன் 2 மணி நேரம் 30 நிமிஷம். படத்தோடைய மைனஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். மைனஸ் என்னன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல ஒரு பரபரப்பான சீனாக போகும். சென்ட்ரல் வந்து லைட்டாக டவுன் ஆகி அப்படியே திரும்பி அப்பாவும் திரும்பி டவுன் ஆகும். எப்படா கிளைமேக்ஸ்லாம் கிட்ட போகும்போது எப்படா படத்தை முடிச்சு எங்க வெளியிடுவீங்க அப்படின்ற நிலைமை ஆயிப்போச்சு. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து செம்ம சூப்பராக இருக்கும், அப்படியே அடிச்சு கேச்சு போயினே இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஒரு சில படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் நல்லா இருக்கிற படம் வந்து ஒரு சில படம் தான். ஆனால் இந்த படத்தில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் டாப், செகண்ட் ஹாஃப் வந்து அதோட கொஞ்சம் கம்மி. மற்றபடி வந்து படம் ரொம்ப கேவலம் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. படம் ஒர்த்து. டைரக்டர் கார்த்தி சுப்ராஜ் அவர்கள் தான். சரி, அவரோட டைரக்ஷன் வந்து படம் எப்படி இருக்கு அப்படிதான் பார்க்கணும். ஏன்னா அவர் என்ன ரொம்ப அவருடைய ஃபிலிம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் சரி, நம்ம உண்மையாலுமே முந்தைய படங்களை விட இந்த படம் அதுக்கு மேலே ஒரு டாப் தான் சொல்லலாம். கண்டிப்பாக அதோட கீழே கிடையாது. ஒரு சில சீன் வந்து நல்லா எல்லாமே இருக்கலாம். ஆனால் வந்து எல்லா படமும் வந்து ஒரே படம் ஆரம்பிச்சுலேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா போயிட்டே இருக்குமா அப்படின்னு கிடையாது. எந்த படமும் சரி, ஒரு சீனு அப்பப்போ கொஞ்சம் டவுன் ஆகும் தான், அதெல்லாம் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் படம் ஓவராலாக பார்க்கும்போது படம் அட்டகாசம் தான். அதோட இந்த ஒரு சூர்யா சாருக்கு இது ஒரு கம்பேக்காக இருக்குன்னா, இது முன்னாடி படம் வந்து ஃப்ளாப் ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு கம்பேக் தான் அவருக்கு. இதோடைய முக்கியமான ப்ளஸ் என்னன்னா மியூசிக் இன்னமா போட்டிருக்காரு. ஐயோ எப்பா சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு ஒரு மியூசிக். ஆனால் அங்கங்கே ஒரு பழைய பாட்டு ஓடலாம். ஏன்னா இப்போ வர படங்கள் எல்லாமே ஒரு பழைய பாட்டு போட்டு தான் வந்து ஒரு சில இடத்துல இது பண்ணுறாங்க. அது நம்ம போன படத்தில் நம்ம அஜித் சார் படத்தையும் பார்த்துருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆச்சு. அதை விட்டுருங்க, அது தேவையில்ல. அதே மாதிரி எந்த படத்துலையும் அங்கங்கே ஒரு பழைய சாங் வருது. இதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் அந்த சீனுக்கு அந்த பாட்டு சூப்பர். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஒரு சில பாட்டு வந்து நம்மளுக்கு தேவைப்படும். பழைய படத்துல ஒரு சில பாட்டு வச்சா நல்லா இருக்கும் ஒரு டேரக்டர் தோணுச்சுன்னா வச்சலாம், அது தப்பு கிடையாது. இருந்தாலும் அது கொஞ்சம் அனுமதி வாங்கி வச்சா ஓகே. இதுக்கு வந்து இவர் தான் கரெக்டாக இருப்பார். ஏன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு கேங்ஸ்டர். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு போறாரு, அங்கே ஒரு தனிப்பட்ட மியூசிக் போடணும், இங்கே ஒரு மியூசிக் போடணும். ஏன்னா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரு சில வித்தியாசம் இருக்குல்ல, அப்போ அப்படில வச்செல்லாம் போடணும். அதுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல என்ன நல்லா இருக்குன்னா வந்து ஆக்டர் சீன், ஓகேங்களா, கேமரா ஒர்க். அதுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து மியூசிக் தான். மியூசிக் அட்டகாசம். நாங்கள் அவர் இப்படி பண்ணுவாங்க நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மியூசிக்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே நல்லா ஒரு ஹைப் கொடுத்து ஒரு இது பண்ணதாகட்டும் நல்லா இருந்துச்சு. படத்தோடைய ரேட்டிங் என்னை பொறுத்த வரைக்கும்னா 5க்கு 4 தருவேன். கண்டிப்பாக படம் சூப்பராக இருக்கும். போய் நம்பி தேட்டருக்கு போங்க, யாரையும் வந்து ஏமாத்த